நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணுமாடா? கேளுங்க. கேட்கவா? கேளுங்க. கடல் நீர் ஏன்டா உப்பா இருக்கு? கடல் நீர் ஏன் உப்பா இருக்குன்னா இயற்கையானது. எப்படி இயற்கையானது? ஏன்டா மழை பெய்யுது, தண்ணி வருது, நல்லா தான் இருக்கு. கடல்ல போனவனே ஏன் உப்பாயிருது? அதானே கேட்குறேன். ஏமா அதுல வந்து உப்பை கொட்டிடா. அதிகமா இருக்கு. அது எப்படி வருது? மழை பெய்யுது, நல்லா தண்ணி வெள்ளையா தான் ஓடுது. மழை வந்து அது இயற்கை. நான் சொல்றேன் என்ன கடல் வந்து செயற்கையா உப்பை கொட்டிட்டாளா யாரு? உப்பா கொட்டல. அது இயற்கையானது கடல். அதுதான்டா. அது ஏன்டா கலந்துருக்கு? நைட்ரஜனா சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்துருக்கனால அது கடல் உப்பா இருக்கு. நைட்ரஜன் எங்கே இருந்து வருது? சோடியம். நைட்ரஜன் மண்ணில இருந்து வருது. சரி. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அந்த உப்பு இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்சு. ஆமா. அதுல இருந்து அது வர்றதுனால. சரி இருக்கிற கடல். சரி. அது இருக்கனால அப்போ குளத்து நீர் ஏன் அப்படி இனிப்பா இருக்கு? குளத்து நீர் மட்டும் ஏன் இனிப்பா இருக்கு? அது அப்படியே ஆற்றுல மண்ணில் கரைஞ்சி தானே வருது. ஆமாம், இது மண்ணில் கரைஞ்சி தானே போய் ஆற்றுல போய் சேருது. இது மட்டும் ஏன் உப்பா இருக்கு? தண்ணி கலக்கிறனால கடல் வந்து இதுவாக இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு கலக்குது. அதாவது அதில் பல தண்ணி கலக்குது. பல தண்ணி கலக்கிறதுனால அது உப்பா இருக்கு. குளத்துல வந்து ஒரு தண்ணி தான் கலக்குது, அதனால அது இனிப்பா இருக்கு. பல தண்ணி கலக்கிறதுனால கடல் நீர் உப்பா இருக்கு. அவ்வளோதானே? அதுல வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ரொம்ப ஸ்பாஞ்சஸ், நைட்ரஜனு, பல வந்து மழை தண்ணீர் குளத்துக்குள்ளேயும் அந்த தண்ணி தானடா போகுது. குள நீர் வேற கடல் நீர் வேற. அதுல வந்து நிறைய வந்து மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் தான் இருக்கு. சரி. அதனால அந்த ரியாக்ஷன் வந்து ஆகும். அப்போ கடல் நீர் உப்பாகிறதுக்கு இதுதான் காரணம். இதுதான் வேற எந்த நல்லா அடிச்சு சொல்லுவா. ரைட்.